ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நரஹரியோடைய வீடியோவை, நரஹரியை பற்றின கதையை நம்ம சாய்டி ஓட்டிஸ் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கதை. ஏன்னா பாபாவுக்கு நம்ம ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும். அந்த விஷயத்தை நரஹரி கதையின் மூலயமா நம்மளுக்கு பாபா வந்து தெரியப்படுத்துகிறாரு. அதனால் தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் கூட்டு பிரார்த்தனை இருக்கும், கலந்துக்கோங்க. ஆல்ரெடி நரஹரிக்காக பேசின கதையை வந்து 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். தனியாக பிளேலிஸ்ட்டு நரஹரிக்குன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம 18th டே வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி 19th டேக்கானதை பார்க்கலாம். பாபா துவாரகா மாயில் ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கார். 19th டே அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நரஹரியை கூப்பிட்டு, நரஹரி இன்றைக்கும் நீ இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவன் தூங்குறதுக்கு முன்னாடி பாபா அவனை கூப்பிட்டு துணிமாய்க்கு முன்னாடி உட்கார வச்சு உள்ளே இருந்து நிறைய கை ஃபுல்லாக ஊதியை எடுத்து நரஹரிக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று வரைவார். அப்போது நரஹரியை பாரு, இதை பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவார். பாபா வரைகிறது நரஹரிக்கு புரியாது. அப்போ என்ன பாபா வரைகிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னும் போது, கழுதை நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவார். பாபா நரஹரியை மட்டும்தான் கழுதைன்னு கூப்பிட்ருக்காரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. முதல் டைம் நரஹரியை எப்போ கழுதைன்னு கூப்பிட்டாருன்னா, நரஹரி பாபாவை மீட் பண்ணுறதுக்கு வந்து பாபா கிட்டேயே உட்காந்து கேட்பார்ல, பாபா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னை பாபா கிட்டே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்பார்ல ஃபஸ்ட்டு டே. அன்றைக்கி பாபா அவனை கழுதைன்னு சொல்லியிருப்பார். இது 19th டே. இந்த டைமில் வந்து செகண்ட் டைமாக கழுதை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் சொல்கிறாரு. நரஹரியும் பார்த்துக்குவான், ஆனால் புரியாது அவனுக்கு. அப்போ பாபா சொல்வார், இது என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கைரேகை, அவன் வந்து ஒரு யங் மேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நரஹரி வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ சொல்வார் பாபா, என்னுடைய ஃப்ரெண்டை நீ வந்து மீட் பண்ணுவ, உன்னுடைய அந்திம காலத்தில் நீ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்வார். அது எப்படி பாபா, உங்கள் ஃப்ரெண்டை ஏன் அந்திம காலத்தில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் பாபா சொல்வார், என் ஃப்ரெண்டு இன்னும் பிறக்கலைங்க. அப்போ நான் இப்போ சொல்கிறத கேளு, என் ஃப்ரெண்டை உன் அந்திம காலத்தில் மீட் பண்ணுவேன். அதுவும் எங்கே நீ மீட் பண்ணுவேன்னா, ஒரு ஓஷன், கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் நீ போய் அட்மிட் ஆகிருக்கும் போது என் ஃப்ரெண்டை நீ அங்கே மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுவேன்னு தான் பாபா சொல்வார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்வார். என் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஏத்தியிஸ்ட், எந்த கடவுளையுமே நம்ப மாட்டான், என்னை பற்றியுமே நம்ப மாட்டான், எந்த கடவுளையுமே நம்ப மாட்டான். சரியா, நான் என்னை பற்றியே நீ ஸ்டார்டிங் சொன்னால் கூட நம்ப மாட்டான். அவனை நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா, இந்த கைரேகையை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார். அந்த கைரேகை எப்படி இருக்கும்னா, நம்ம கையோட மணிக்கட்டு இருக்குல்ல, மவுண்ட் ஆஃப் வீனஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அந்த ஒரு ஃபிஷ் டைப்பில் வந்து அந்த ரேகை வந்து அமைஞ்சிருக்கும். அந்த ரேகையை வச்சு தான் நீ கண்டுபிடிப்பா அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பாபா சொல்வார். நரஹரியும் சரி பாபான்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக கேட்டுகிட்டே வருவார். அப்போ பாபா சொல்வார், என் ஃப்ரெண்டு உன்னை நம்புறதுக்கு நான் 2 விஷயத்த உன்கிட்ட சொல்லுவேன். அந்த 2 விஷயத்த அவன்கிட்ட சொல்லும் போது அதுவும் அவன் லைஃப்பில் நடக்கும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா அவனே உன்கிட்ட வந்து நீ சொல்கிற பாபா யார் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்போ தான் பாபா சொல்வார், இப்போ நான் உன்கிட்ட கொடுக்க வேண்டிய திங்ஸை அவன்கிட்ட நீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்னை நம்பி உன்கிட்ட வந்து கேட்குறான்ல, அந்த பாபா யாருன்னு கேட்குறான்ல, அந்த டைமில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் கொடுக்குற விஷயத்த அவன்கிட்ட நீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார். அதுக்கப்புறம் நரஹரிக்கிட்ட இன்னொன்று என்ன சொல்வார்னா, நான் இறந்து என்னுடைய பூதல் உடல் விட்டு என்னோட உயிர் போனதுக்கப்புறமா 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு பிறப்பான். சரியா அப்படின்னு சொல்வார். அதாவது அவருடைய மரணத்தை பற்றியும் பாபா சொல்லியிருக்காரு, மகாசமாதியை பற்றியும் பாபா சொல்லியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டு எப்போ பிறப்பாங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நரஹரி 16 வயசு பையன்தான். அவர்கிட்டயே
அவனுடைய அந்திம காலத்து மரணத்தை பற்றி பாபா நரஹரியோட மரணத்தை பற்றியும் அவன்கிட்டயே சொல்லியிருக்காரு. இதனால தான் நான் சொன்னேன், பாபாவுக்கு நம்ம ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இது எல்லாமே தெரியும், நம்மளை பற்றி பாபாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கடைசி வரைக்கும் இந்த கதையை கேளுங்க, சரியா? இப்போ பாபா அவன்ட்டு என்ன சொல்வாருன்னா, உன்னுடைய மரணத்துக்கு அப்புறமா உன்னுடைய கடைசி ரைட்ஸை என் ஃப்ரெண்டு தான் உனக்கு பண்ணுவான், லாஸ்ட்டு ரைட்ஸை வந்து உனக்கு தான் என் ஃப்ரெண்டு தான் பண்ணுவான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நரஹரியை கூப்பிட்டு பாபா அவன் தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணுவார். இன்னில இருந்து நீ பாமிஸ்டரியை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கைரேகை ஜாதகம் பார்க்குறத ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ப்ளஸ் பண்ணி, அந்த ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே அவங்களால ஜாதகம் பார்க்க முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாபா ப்ளஸ் பண்ணுவார், சரியா? அதுக்கப்புறம் நரஹரியை நல்லா நெஞ்சோடு அணைச்சிக்குவார். ஹக் பண்ணிட்டதுக்கப்புறம் சொல்வார், இனிமேல் உனக்கு கண்டிப்பாக 2 வேளை சாப்பாடு கிடைக்கும், போட்டுக்க ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த பாபா அந்த 21 டேஸுமே நரஹரிக்கு அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஓகேவா? இது வந்து 19th டே நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பாபா வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ நீ உட்காந்து ரெஸ்ட் எடு நரஹரி, துணிக்கு முன்னாடி உட்காந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு என்ன பண்ணுவார்னா, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் துவாரகமாய்க்கு வருவார். வந்து காலை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், 7 முறை துணியை வந்து சுற்றி வருவார் பாபா. 7 முறை சுற்றி வந்துட்டு துணிக்கு ஆப்போசிட்டில் பாபா உட்காந்துக்கிட்டு அவர் தலையில் அந்த துணி கட்டியிருப்பார்ல, சிறுவேஷ் கட்டியிருப்பார்ல, அதை என்ன பண்ணுவார்னா 2ஆக கட் பண்ணுவார். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பார்ட் துணியை வந்து என்ன பண்ணுவார், தரையில் விரிச்சிட்டு மறுபடியும் துணிக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவாருன்னா உதியை எடுத்து கையில் அந்த அந்த துணி மேலே கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாபா அது மேலே எழுந்து நின்றுடுவார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து கால் தடம் வந்து நல்லா பதிஞ்சு அந்த துணியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த துணியில் அந்த உதியெல்லாம் வந்து கொட்டிட்டு பார்க்கும்போது நல்லா அந்த அச்சு தெரியும், பாபா நின்னதுக்கான அச்சு தெரியும். அதை என்ன பண்ணுவார், அழகாக பாபா ஃபோல்டு பண்ணி இன்னொரு துணிக்குள்ளே அதை வச்சு அதையும் மடித்து அழகாக என்ன பண்ணுவாருன்னா நரஹரிக்கிட்ட வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாரு. கொடுத்துட்டு பாபா அவன்கிட்ட சொல்வார், இப்போ இந்த பொருளை தான் நீ அவங்ககிட்ட கொடுக்கணும், சரியா? என் ஃப்ரெண்டு எப்போ என்ன நம்புகிறானோ அதுக்கப்புறம் நீ இந்த பொருளை அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இப்போ உன் காதில் லெஃப்ட் காதில் நான் ஒரு மந்திரத்தை சொல்வேன், அந்த மந்திரத்தை நீ அவனுடைய ரைட் காதில் சொல்லணும், சரியா? அது என்னன்னா, அது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும். ஜன்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்கியசாய். இந்த மந்திரம் பாபா அவரோட வாயாலேயே நரஹரிக்கிட்ட சொன்ன மந்திரம், ஓகேவா? இந்த மந்திரத்தை பாபா நரஹரியோட லெஃப்ட் காதில் சொல்லியிருப்பார். அந்த மந்திரத்தை நரஹரி வந்து பாபாவோடைய ஃப்ரெண்டோட ரைட்டு காதில் சொல்லணும், இதுதான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து சொல்லியிருப்பார்ல, என் ஃப்ரெண்டு உன்னை நம்ப மாட்டான், 2 விஷயம் நடக்கும், அந்த 2 விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து பாபா யாருன்னு கேட்பான் அப்படின்னு சொன்னார்ல. அந்த 2 விஷயம் என்னென்னா, நரஹரி பாபாவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி 3வது நாள், முதல் நாள் பாபா நரஹரி வந்து பாபாவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பார். மீட் பண்ணி அதிலிருந்து 3வது நாள் அன்னைக்கு அவர் வந்து பாபாவுடைய ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய ஃபைட்டில் இன்வால்வ் ஆவார். அதுக்கப்புறம் 4th டே வந்து லஞ்சு சாப்பிட முடியாமல் நைட்டு வரைக்கும் அந்த மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுவார். இந்த 2 விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து உன்னை நம்புவான், இந்த 2 விஷயத்தை நீ அவங்ககிட்ட சொல்லு, இது நடக்கும், அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட வருவான் மறுபடியும் பாபாவை பற்றி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருப்பார், ஓகேவா? இதுதான் நடந்திருக்கும். இது வந்து 19th டே இதெல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் பாபா சொல்வார், இப்போ நான் உன்கிட்ட சொன்னல, இந்த மந்திரத்தை என் ஃப்ரெண்டு தினைக்கும் நைட்டு 1 மணிக்கு எழுந்து ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். 1 மணிக்கு ஷார்ப்பாக ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுவும் 30 வருஷம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லணும். 30 வருஷம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பாதுகாசுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட நீ சொல்லணும், இந்த பாதுகாவை வந்து ரெண்டு இதாக பண்ணணும். ஒன்று தரிசனத்துக்காக பண்ணணும், தரிசனம் பாபாவோடைய ப்ரேயர்ஸை வச்சு தரிசனம் பண்ணி வணங்கிட்டு போகிறதுக்காக பண்ணணும். இன்னொன்று அபிஷேகத்துக்காக இன்னொரு பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, அந்த அபிஷேகம் பண்ண அந்த பாதுகாவுடைய தீர்த்தம் இருக்குல்ல, அதை வந்து
குடித்தா நான் இல்லாத காலத்தில் அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் குடித்தா உங்ககிட்ட இருக்க வியாதி எல்லாமே போயிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் பாபா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எதனா கெட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக தொளிச்சு விட்டால் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இல்லாத காலத்தில் என்னுடைய இந்த பாதுகாஸ் வந்து என்னுடைய டிவோட்டிஸான உங்களை எல்லாரையுமே வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து நரஹரிக்கிட்ட இவ்வளோ விஷயத்த சொல்வார். இதெல்லாமே 19th டேயில் நடக்குது. அப்போ பாபா கிட்ட நரஹரி கேட்பா, பாபா நீங்கள் இவ்வளோ விஷயம் என்கிட்ட சொல்கிறீங்களே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு என்னை நம்புவாரா நான் சொன்னா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாபா சொல்வார், கண்டிப்பாக நம்புவான் என் ஃப்ரெண்டு, அதை பற்றி நீ கவலையே படாத, நான் என்ன சொன்னனோ அதை நீ அப்படியே அவன்கிட்ட சொன்னால் போதும், நான் என்ன கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்தா நீ போதும், அவன் கண்டிப்பாக உன்னை நம்புவான், அதுக்கான நேரமும் காலமும் வரும், நீ நம்பிக்கையோடு அமைதியாக இரு, இப்போ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார் பாபா. நரஹரியும் தூங்கிடுவான். நாள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது, 20வது நாள். இப்போ நெக்ஸ்ட் டே நரஹரி என்ன பண்ணுவான், தூங்கி எழுந்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நாள் பாபா ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார்ல, அதை ஞாபகம் பண்ணிக்கிட்டே ரிஹர்சல் பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து ஞாபகமே வராது. அப்போ பாபா இவனை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார், நரஹரி என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. பாபாவுக்கு தெரியும் இந்த மந்திரத்தை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா வா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நரஹரியும் வருவான். வந்ததுக்கப்புறம் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த மந்திரம் உனக்கு இப்போ ஞாபகமே இருக்காது, கண்டிப்பாக நீ அதை மறந்துருப்ப, கரெக்டாக? இப்போது நான் சொல்கிறது கேளு, இந்த மந்திரம் உனக்கு இப்போ ஞாபகமே வராது. எப்போ என்னோட ஃப்ரெண்டை நீ மீட் பண்ணுவியோ உன்னோடைய அந்திம காலத்தில் உனக்கே தெரியாது அந்த மந்திரம் உனக்கு எப்படி ஞாபகம் வரும்ன்றது உனக்கே தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா, என்னை நம்பி உன்கிட்ட வந்ததுக்கப்புறமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரம் உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருப்பார். சரி பாபா நீ அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீ ஃப்ரீயாக இரு, போ ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார். அதுக்கப்புறம் என்ன சொல்வார்னா, பாபா நரஹரிகிட்ட சொல்வார், நரஹரிங்க பாரு, நான் மற்றவங்க இப்போ வரைக்கும் நான் என்னோட மரணம் வரைக்கும் நான் எல்லார்கிட்டேயுமே பிச்சை எடுத்து தான் நான் சாப்பிட்ணும், சரியா? அதே மாதிரி உனக்கு வந்து இப்போ நீ பாமிஸ்ட்ரியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க, நீயும் வாழ்நாள் காலங்களில் 2 வேளை சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வந்து உனக்கு இந்த மாதிரி யாருனாச்சும் உனக்கு கொடுப்பாங்க, டொனேட் பண்ணுவாங்க, சரியா? நீ அப்படி தான் சாப்பிட்ணும். உன் வாழ்நாட்களில் நீ இருக்கிற வரைக்குமே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க மேலே மற்றவங்க மேலே வந்து இறக்கப்படு, கருணை காட்டு. உன் கர்மாலேருந்து நீ தப்பிக்கணும்னா மற்றவங்க மேலே இறக்கம் காட்டணும், கருணை காட்டணும், அதுதான் ஒரே வழி. நீ இதை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லு, மற்றவங்க மேலே பரிதாபப்படுங்க, இறக்கம் காட்டுங்க, கருணையோடு இருங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லு. அதுதான் கர்மாலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இதெல்லாம் 20th டே நடக்குது. 21வது நாள் நரஹரி கிளம்ப வேண்டிய நாள். நரஹரி வந்து ரொம்ப சோகமாக இருப்பான். ஏன்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தை. நரஹரி வந்து பாபா கூடவே இருந்து பாபா அவனை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டார்ல, ஹக் பண்ணிக்கிட்டாரு, சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்வார்ல. பாபா மேலே அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் பாபாவை. இதுதான் கடைசி நாள். இதுக்கப்புறம் பாபாவை இவன் லைஃப்பில் சந்திக்கவே இல்லை. பாபா 6 வருஷத்துக்கு அப்புறம் மகாசமாதி ஆனதுக்கப்புறமா கூட நரஹரி வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவன் லைஃப்பில் இந்த 21 டேஸ் தான் கோல்டன் பீரியட் நரஹரிக்கு. இப்போ பாபா சொல்வார், இப்போ மறுபடியும் பாபா வந்து என்ன பண்ணுவார், அவனை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்குவார். பாபா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் நெத்தியில் உதி அப்ளை பண்ணி விடுவார். கொஞ்சம் கையில் வந்து நிறைய உதியை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையை மட்டும் கை விட்டுறாத. இப்பயும் சொல்வார், 2 வேளை மீல்ஸ் கிடைக்கும், தினைக்கும் உனக்கு ட்ரெஸ்ஸும் உனக்கு கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த விஷயத்த பாபா சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு அவனுடைய லைஃப் வந்து ரொம்ப டார்க்காக இருந்திருக்கு. பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால இந்த விஷயத்த அவனுக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாபா 16 ரூபா கொடுப்பாரு. 16 ருபீஸ் வந்து அந்த பையன் கையில் கொடுத்து, இந்த லக்ஷ்மியை பத்திரமா வச்சுக்கோ, நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து பாபா நல்லா டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் பண்ணி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டோங்கா அவனுக்காக வெயிட் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேங்கிறத வரைக்கும் சொல்லி, இந்த விஷயத்தெல்லாம் நீ அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய
பெரிய பொறுப்பை நரஹரிக்கிட்ட 16 வயசு குழந்தைக்கிட்ட அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து பாபா அனுப்பியிருக்காரு. டோங்கா வெயிட் பண்ணுது பாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாபா அனுப்பியிருக்காரு. இந்த 21 டேஸு கோல்டன் பீரியட் விஷயத்தை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் 21 டேஸுக்கு அப்புறமா நரஹரி வந்து எங்கே போனார், என்ன ஆனார், அந்த விஷயத்த வந்து அடுத்த எபிசோடில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த எபிசோடு லாஸ்ட் எபிசோடு வரும். ஏன்னா என்னால் வந்து எல்லாத்தையுமே ஒரே வீடியோலேருந்து சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய ஸ்டோரி இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோட் நரஹரியோடது. ஸோ அந்த எபிசோடுமே கடைசியாக நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் நரஹரியோட ஸ்டோரி. நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை கேட்டால் தான் நம்ம ஃப்யூச்சரும் பாபாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கிறது நம்மளுக்கு வந்து புரியும். பாபா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். அவரோட மரணத்தையும் சொல்லியிருக்காரு, மகா சமாதி ஆக போகிறதையும் சொல்லியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டு 20 இயர்ஸ் கழித்து பிறப்பாங்கிறதையும் சொல்லியிருக்காரு, நரஹரியோட மரணம் எப்போ நிகழும் அப்படிங்கிறதையும் பாபா வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேன், பாபாவுக்கு நம்மளோட லைஃப்பை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ கடைசியாக அடுத்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு போகலாம். உங்களுடைய ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக மனசில் வச்சு பாபா கிட்ட ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் பாபாவுடைய ஸ்லோகம் சொல்கிறேன். சதா நிம்பர் விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவிருக்ஷாத்திகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இவ்வளோ பேஷன்ஸாக இருந்து இந்த கதையை கேட்டதுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லா சாய் டிவோட்டீஸ்க்குமே போய் வைடாக வந்து ரீச் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய்.